ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 2025 நடந்த குரூப் 2A கொஷின் பேப்பர் மெயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இருந்து ஒரு 60 வினாக்கள் கேட்டிருப்பாங்க. அதில் 30 வினாக்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம். மீதி இருக்க 30 வினாக்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 171வது வினா பாருங்கள். கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். கா என்றால் துலாங்கோல் என்பது பொருள். கோ என்பதன் பொருள் அரசன். அடுத்து 172வது வினா. சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. மை என்றால் மலடு என்பது பொருள். பை என்றால் பசுமை என்பது பொருள். பை என்றால் பசுமை என்பது பொருள். பா என்றால் பாடல் என்பது பொருள். மா என்னும் சொல்லுக்கு பல்வேறு பொருள் இருக்குது. அதில் விலங்கு, அம்மா, பெரிய, உயர்ந்த அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இதில் வரும். அடுத்து 173வது வினா. ஒலி வேறுபாடறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. இதில் ஒலி வேறுபாடறிந்து சரியான விடை பார்த்தோம் அப்படின்னா வெளி என்றால் பழி என்பது பொருள். வெள்ளி என்றால் சிற்றேலம் என்பது பொருள். வெள்ளி என்றால் அறிவின்மை என்பது பொருள். வெளி என்றால் ஆகாயம் என்பது பொருள். இதற்கான விடை 3, 4, 1, 2. அடுத்து 174வது வினா. நட்டுலஸ் என்னும் சொல்லின் தமிழ் சொல். நத்தை வகை. இது ஒரு நத்தை வகை. அடுத்து 175வது வினா. அரிஸ்டாலஜி என்னும் ஆங்கில சொல்லின் பொருள். அரிஸ்டாலஜி என்றால் உணவுக்கலை என்பது பொருள். அடுத்த வினா பாருங்கள். சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறாங்க. இதில் சரியான விடை பார்த்தோம் அப்படின்னா பொறுத்தாரை பொன்னை பொதிந்து வைத்தார் போல போற்றுவார் உலகத்தார். பொறுத்தாரை பொன்னை, இங்கே ஸ்பேஸ் வரணும் 2க்கு இடையில, அதுதான் சரியானதாக இருக்கும். அடுத்து 177வது வினா. பொருந்தாத இணையை கண்டறிக. இதில் ஊழை என்றால் தீநாற்றம் என்பது பொருந்தாதது. ஆழை என்றால் அருகம்புல் என்பது சரி. உழை என்றால் ஆண்மான் என்பதும் சரி. இதழ் என்றால் கௌதாரி என்பதும் சரி. இதில் பொருந்தாதது ஊழை, தீநாற்றம் அப்படிங்கிறது. அடுத்து 178வது வினா. பிழையான இடையை கண்டறிக. இதில் பிழையான இணை பார்த்தோம் அப்படின்னா அலத்தி என்பது நெய்தல் நிலப்பெண் என்பது தவறானது. அலகம் என்றால் பன்றிமுள் என்பது சரி. அலவன் என்றால் ஆண் நண்டு என்பதும் சரி. அலகம் என்றால் யானை திப்பிலி என்பதும் சரி. அடுத்து 179வது வினா. நிலமடத்தை கெழிலொழுகும். இச்சொல்லை பிரித்து எழுதுக. இதை பிரிக்கும் பொழுது நிலம் கூட்டல் மடந்தை கூட்டல் எழில் கூட்டல் ஒழுகும் என பிரியும். அடுத்து 180வது வினா. தொல்காப்பியரின் வைப்பு முறைப்படி முல்லையோ நிலநூல் முறைப்படி குறிஞ்சியையோ முதலில் இடம்பெறாமல் மருதத்திணையை முதலில் வைத்து பாடிய 8 தொகை நூல் எது? இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா ஐங்குறுநூறு. தொல்காப்பியரோட வைப்பு முறை முல்லை. நிலநூல் முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா குறிஞ்சி. இதைய முதல்ல வைக்காமல் மருதத்திணையை முதலில் வைத்து பாடிய 8 தொகை நூல் எதுனா ஐங்குறுநூறு. 8 தொகை நூல்கள் பற்றின ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும் அப்படிங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அடுத்து 181வது வினா. மாதமோ சித்திரை மணியோ பத்தரை உங்கள் கண்களை தழுவுதே நித்திரை என்ற அடிகளுக்கு உரியவர் யார்? இவ்வடிகளுக்குரியவர் அறிஞர் அண்ணா. மாதமோ சித்தரை மணியோ பத்தரை உங்கள் கண்களை தழுவுதே நித்திரை என்ற அடிகளுக்குரியவர் அறிஞர் அண்ணா. இதில் நித்திரை என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தோன்னா தூக்கம். நித்திரை என்பதன் பொருள் தூக்கம். அடுத்து 182வது வினா. எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணனின் எந்த படைப்பிற்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? சஞ்சாரம் என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றப்பட்டது. அடுத்து 183வது வினா. பொறுத்துக. அணுக்கம் என்றால் பாம்பு என்பது பொருள். உண்ணி என்றால் குதிரை என்பது பொருள். ஏனம் என்றால் மான் என்பது பொருள். கரா என்றால் ஆண் முதலை என்பது பொருள். இதற்கான சரியான விடை 3, 1, 4, 2. அடுத்து 184வது வினா. பழமொழியினை நிறைவு செய்க. வாழ்கிறதும் கெடுகிறதும் வாயாலேதான். வாழ்வதும் கெடுவதும் வாயிலேதான். அடுத்து 185வது வினா. பேசுபுகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார்.
இவ்வடியில் இடம்பெற்றுள்ள மோனை வகை. இதில் முற்று மோனை இடம்பெற்றுள்ளது. முற்று மோனை இடம்பெற்றுள்ளது. மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. இதில் பார்த்தோம் அப்படின்னா முற்று மோனை இடம்பெற்றுள்ளது. அடுத்து 186வது வினா. ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான். இத்தொடர்களில் இடம்பெறும் மோனை சொற்களை கண்டறிக. மோனை சொல் என்பது முதல் எழுத்து ஒன்றி வருவது. இதில் ஞானச்சுடர் விளக்கு என்பதும் ஞானத்தமிழ் என்பதும் மோனை இடம்பெற்றுள்ளது. அடுத்து 187வது வினா. செறிவு எனப்படுவது கூறியது மறாமை, நிறை எனப்படுவது மரர் பிறர் அறியாமை. இப்பாடலடிகளில் இடம்பெற்றுள்ள இயைபு சொற்களை கண்டறிக. இயைபு சொற்கள் அப்படின்னா கடைசியில் அமைந்திருக்க சொல் ஒரே மாதிரி ஓசையோட முடிகிறது. இங்கே மறாமை அறியாமை என்பது ஒரே ஓசையுடன் நிறைவடைகிறது. அப்போ இதற்கான விடை மாறாமை அறியாமை. அடுத்து 188வது வினா. கீழ்கண்டவற்றுள் பிறவினை வாக்கியம் எது? இதில் இவள் காண்பித்தாள் என்பது பிறவினை வாக்கியம். இவள் காண்பித்தாள் என்பது பிறவினை வாக்கியம். அடுத்து 189வது வினா. பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் சேர்கிறேன் என்பது பொருந்தாத சொல். சேர்க்கிறேன் என்பது நிகழ்காலத்தில் அமைஞ்சிருக்கு. சேர்ப்பேன் என்பது எதிர்காலம். சேர்த்தேன் என்பது இறந்த காலம். அப்போ இதில் பொருந்தாதது சேர்கிறேன் என்பது பொருந்தாதது. அடுத்து 190வது வினா. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. இக்குறளடி எவ்வகை வாக்கியம்? இக்குறளடி செயபாட்டு வினை வாக்கியம். அடுத்து 191வது வினா. எவ்வகை வாக்கியம் என கண்டெடுத்துக. கிளி பழத்தை கொத்தி தின்றது. கிளி பழத்தை கொத்தி தின்றது என்பது செய்தி வாக்கியம். அடுத்து 192வது வினா. பொறுத்துக. வகுப்பு கலைந்தது என்பது இடவாகு பெயர். வகுப்பு என்பது இடத்தை குறிக்கிறது. கொழுந்து நட்டார் என்பது சினையாகு பெயர். கொழுந்து என்பது ஒரு உறுப்பை குறிப்பதால் இது சினையாகு பெயர். பொழுது சாய்ந்தது என்பது காலவாகு பெயர். கார் பெய்தது என்பது பண்பாகு பெயர். அடுத்து 193வது வினா. வேற்றுமை உருபினை ஏற்கும் பொழுது தன்மை முன்னிலையில் திரியும் பெயர்களை கண்டறிந்து பொறுத்துக. யான் என்பது என், நீர் என்பது யாம் என்பது எம், நீ என்பது உன். இதற்கான விடை 2, 1, 4, 3. அடுத்து 194வது வினா. அருகோணம் என்று எவ்வகை பெயர்? அருகோணம் என்பது வடிவ பண்பு பெயர். அருகோணம் என்பது ஒரு வடிவத்தை குறிப்பிடுவதால் இது வடிவ பண்பு பெயர். அடுத்து 195வது வினா. அகர வரிசையில் சொற்களை சீர் செய்தல். இதில் காட்சி கூடம், குங்குமம், செந்தமிழ், சொல்லேருழவர் என்பதுதான் சரியான அகர வரிசையில் அமைந்துள்ளது. கா, கு, அதுக்கப்புறம் தான் சோ வரும். அடுத்து 196வது வினா. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா திண்ணன், துணி, தென்னை, தொட்டி என்பதுதான் அகர வரிசையில் அமைந்துள்ளது. அடுத்து 197வது வினா. வீழ் என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சம். வீழ் என்பது வேர்ச்சொல். இதோடைய வினையச்சம் வீழ்ந்து. ஊன்னு முடிஞ்சதுன்னா அது வினையச்சம்லாம் வரும். அடுத்து 198வது வினா. வாழ் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்றை கண்டறிக. வாழ் என்பதன் வினைமுற்று வாழ்க என்பது வினைமுற்று. அடுத்து 199வது வினா. விட்ட ஆகுபெயர் என்பது தஞ்சாவூர் வந்தது. விடாத ஆகுபெயர் என்பது புலி தின்றான். எண்ணளவை ஆகுபெயர் என்பது கால் வலிக்கின்றது. காரியவாகு பெயர் என்பது என் பிழைப்பு கெட்டது என்பது காரியவாகு பெயர். 4, 3, 1, 2. அடுத்து 200வது வினா. பொறுத்துக. புலி நட்டான் என்பது இருமடி ஆகுபெயர். கார் அறுத்தான் என்பது மும்மடி ஆகுபெயர். அறுபதம் முரளம் என்பது அடையடுத்த ஆகுபெயர். மக்கட்சுட்டு என்மனார் புலவர் என்பது இரு பெயரொட்டு ஆகுபெயர். இதற்கான விடை 3, 1, 4, 2. ஓகே, இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த வினாத்தாளில் இருக்க 60 வினாக்களுமே பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 30 வினாக்களுக்கான வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். அது வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.